ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவிக்னர் மான்வாவோட எபிசோடு 23 தான். மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து இன்னமும் நிறைய எபிசோட்ஸ் அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே ஹீனோக்கியோட பாடி அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருக்கோம்ல, அங்கதான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. அங்க மேஜ் பொண்ணும் சீல் ஆஃப் ட்ரூத் அதை அவங்க பயன்படுத்தலான்னு போவாங்க. அந்த இடத்துல கரண்டா ஹீனோக்கியோட பாடி ஒரு பயங்கர இன்டென்ஸான ப்ரெஷரை வெளிப்படுத்தும். அங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஆல்கெமிஸ்ட் அவரும் அவங்க சொல்றாரு, மினாட்டோ இந்த விஷயத்த நல்லா கேளு. அதே மாதிரி அக்கானேவும் தான். அக்கானேவால இந்த விஷயத்த கேட்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்த நல்லா அவ பார்த்தாவணும். ஏன்னா மேஜிக்கும் அல்கமியும் ரெண்டுமே தனிப்பட்ட முறையில தனித்தனியான்னு கேட்ட கிடையாது. அதனால இந்த விஷயத்த நல்லா பாரு. ஆனா இப்போவும் டவுட்டா இருக்கு, அந்த அல்டிமேட்டான பாடி அது இந்த பவர் ஆஃப் ட்ரூத் அந்த ஃபிராக்மெண்ட்டை எதிர்கொள்ளுமா எதிர்கொள்ளாதானே? ஏன்னா ஆல்ரெடி ஹினோக்கிக்குள்ள இருக்கிற அந்த ஏவாவோட சோல் அது ஒட்டுமொத்தமா உடஞ்சு போயிடுச்சு. இப்போ கரண்டா ஹினோக்கியோட பாடி எப்படி மூவ் ஆயின்னு இருக்குன்னா, ஒரு வைல்டா போற ஒரு விலங்கு மாதிரி தான். கண்ணா பின்னான்னு வெறும் இன்ஸ்டிங்ஸை வச்சு மூவ் ஆயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹினோக்கிக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சு. ஏன்னா அதுல இருந்து எப்படியோ ஒரு மீண்டு வந்தாரு. அப்ப அந்த விஷயம் அதுதான் ட்ரூத் இக்னோரன்ஸ். அந்த இடத்துல மேஜ் அவங்களோட பவர் வச்சு இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு அங்க பாக்குறாங்க. அங்க இதுக்கப்புறம் ஹினோக்கியோட பாடி ஒரு பயங்கரமான வியூஸ் அங்க வெளிப்பத்தோம். அது ஒரு டொர்னேடோ மாதிரி இருக்கிற எல்லாருமே கொள்ளும். இவன் நம்ம மினாட்டோ இங்க இருக்கிற ஒருத்தங்க இங்க ஒண்டி விஷயம் முடிஞ்சதான்னு கேட்டா முடியாது. அந்த வியூ அது இந்த உலகம் முழுக்க பரவும். இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அந்த வியூனால ஒட்டு மொத்தமா அழிவாங்க. அப்போனா விஷயம் இந்த மாதிரி தான் ஆக போதா பிரஷனால? அங்க ஹினோக்கி அவரோட கையை வச்சு பயங்கரமா தாக்க வருவாரு. ஆனா மேஜ் மியூக்கஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அதனால ஹினோக்கியோட பாடி என்னதான் தாக்க வந்தாலும் அசால்ட்டா அங்க பிடிக்க முடியுது. பார்க்கலாம், இப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் எப்படின்னு சொல்லி அங்க கையை போச்சுங்கன்னே பர்னிங் லைட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த இடமே ரொம்ப பிரகாசமாவுது. கடைசியில அந்த புகை மூட்டை போனக்கப்புறம் அங்க ஹினோக்கியோட பாடியில மிஞ்சினது வெறும் எலும்போண்டி தான். அங்க மேஜர் சொல்றாங்க, குட் பை மை டியர் இறந்து போன ஃப்ரெண்ட். எல்லாருமே அவனோட சோல் ரெஸ்ட் இன் பீஸா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஆனா இதுலயே என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, நடுவுல அங்க ஹினோக்கி கத்தின்னு இருக்காரு. ஆமா எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, நான் இங்க தான் இருக்கேன். ஆனா இதை கேட்கிற மேஜ் ஏதோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, பாடி சோல் இதெல்லாம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான விஷயம். ஆனா ஏதோ ஒன்று மினாட்டோ, இதுல இருந்து ஏகப்பட்ட விஷயத்த நீ கத்துக்கின அப்படின்னு நம்புறேன். அங்க மினாட்டோ மினாட்டோ அப்படின்னு பயங்கரமா எல்லாருமே கத்துறாங்க. நான் நம்ம ஆளு தானே மாஸ்டர்ஸா இருக்கிற அந்த ஹினோக்கி அவரோட பாடியை ஒட்டு மொத்தமா அழிச்சால. பிச்சிக்கா லைட்டா கடுப்பாவுறாங்க. ஏன்னா மினாட்டோ 6 மாசத்துக்கு அங்க ட்ரைனிங் எடுத்தான். ஆனா இங்க ஸ்வாடுக்கான எந்த விதமான ஸ்கில்லையும் அவன் பயன்படுத்தல. நீ ஸ்கில்ல பயன்படுத்த போது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு ட்ரைனிங்க? இன்னொரு பக்கம் நம்ம அங்க யோசிக்கிறான், நம்ம மினாட்டோ அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் வெறுமா அவன் தொட்டான் அவ்வளவுதான், அதுக்கே முன்னாடி இருக்க அந்த இனிமையா மொத்தமா அவன் எரிச்சிட்டான். அங்க அக்கானையும் மனசுலயே சொல்றான், உண்மையை சொன்னா அப்படி இல்ல, ஆப்பனன்ட்டு என்ன பண்ண போறாங்க அந்த விஷயத்த அவன் அனலைஸ் பண்ணியிருக்கான். அதை வச்சுதான் முன்னாடி வர அந்த ஆப்பனன்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். ஆனா ஒரு மனுஷனால இந்த மாதிரி ஒரு பீக்க அடைய முடியுமா அது தெரியல. ஆனா அவளையே அவன் மோட்டிவேட் பண்ணிக்கிறான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என்னால இந்த மாதிரி ஒரு பீக்க அடைய முடியும். இன்னொரு பக்கம் இது ஒரு சாதாரணமான ட்ரைனிங் கிரவுண்ட் தான். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்டம் இருக்குமா, அதை என்ன பண்றது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டருக்கு தெரியல. முக்கியமா இப்போ டொரலாக்கி அவரும் அவங்க இறந்து போயிட்டாரு. அந்த டீமுக்கும் இப்போ லீடர் வேணும். திரும்பவும் எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ணுமா, பெரிய தலைவலியா இருக்க போகுது. இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏய் அதை பாரு, அங்க திடீர்னு போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வருமா, அதை பாக்குறவங்க பயந்து போயிடறாங்க. அந்த போர்ட்டலை பார்த்து ஏதோ மம்மிஸ் தான் வருது அப்படின்னு பயந்து போயிடறாங்க. ஆனா அதுல இருந்து வரது ஏதோ அதே வயசானவங்க தான், சூப்பர் இன்டென்ட் அவங்க தான் வந்திருக்காங்க. இதை பாக்குற மத்தவங்களுக்கு தெரியல எதுக்காக சூப்பர் இன்டென்ட் இங்க வரணும்னு. நம்மளுக்கும் இப்பதாங்க ஞாபகம் வருது, அட இது அதே பாட்டிமா தானே, அன்னைக்கு நான் பார்க்கும் போது நான் ஜஸ்ட் இந்த பக்கம் போற ஒரு பாட்டிமா தான்ப்பா அப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்க. நம்ம சூப்பர் இன்டென்ட் எதுக்காக இங்க வந்தாங்க அந்த விஷயமா உங்களுக்கு தெரியல. அங்க இன்ஸ்ட்ரக்டர் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நடக்கிற அந்த விஷயத்த பார்த்து இன்னமும் அவங்க ஆச்சரியமா வராங்க. அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்னா நம்ம சூப்பர் இன்டென்ட் அப்படியே அங்க முட்டி போட்டு உக்காராங்க. இங்க ஃபைனலா இங்க வந்துட்டீங்க, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் நீங்க எப்பதான் வருவீங்க அப்படின்னு. ஏன்னா 100,000 வருஷத்துக்கு அப்புறமா எப்படியோ ஃபவுண்டர்ஸா இருக்கிற நீங்க எப்படியோ இங்க வந்துட்டீங்க. இதை கேட்கிற ஃபவுண்டர்ஸ்க்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்களே அப்படியே முழிக்கிறாங்க. இந்த சூப்பர் இன்டென்ட பத்தி நம்ம ஆனடா அக்கானே இவங்க 3 பேருக்குமே தெரியாதா? அங்க யாருன்னு கேட்கும் போது அங்க சொல்றாங்க, இவங்கள பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இங்க அநேகமா இப்போதான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் ஆன்டி ப்ராஃபசி யூனிட்டோட ஒரு ஃபவுண்டரு. இவங்க ஜப்பான் பிரான்ச்லயே ஒரு ஹை ரேங்கிங்கான ஒரு பர்சனு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனா எங்களுக்கு புரியாத விஷயம் அங்க பாருங்க என்னன்னா, எது
எதுக்காக அவங்கள மாதிரி ஒருத்தங்க நம்ம மின்னாட்டம் முன்னாடி அங்க தலை குனியணும்? ஆமா, ஏதோ எனக்கு தெரியற மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கே தெரியாத. அட, நான் இவங்கள நேத்து மீட் பண்ண அதே ஓல்டு லேடி தானே. ஆனா எனக்கு இப்போ புரியல எதுக்காக இவங்க ஏன் முன்னாடி குனியணும். அட, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதாவது எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் உள்ள ஃபவுண்டர்ஸ் கிட்ட அவன் கேட்கறான், ஆமா உங்கள யாருக்காச்சும் இவங்களை தெரியுமா என்ன? ஆனா அவங்கள கேட்டா தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முச்சு விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹினோக்கிக்கு ஏன் தெரியல, இந்த ஆராவை எங்கேயோ ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ஹினோக்கி அங்க யோசனை இருக்காரு. அங்க பாட்டிமாவும் சொல்றாங்க, ஆமா என்ன ஆச்சு, இன்னமும் என்ன கண்டுபிடிக்க முடியலையா நான் யாருன்னு? அநேகமா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, வயசான பாட்டி மாமா மாறிட்டேன், அதனால தான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிங்கன்னா உங்க கையை இணைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பயந்து போயிடறான், ஏதோ சண்டை தான் போட போறாங்கன்னு. ஆனா அவங்க கையை வச்சுட்டு வித்தியாசமா அங்க போச குத்துன்னு ஒரு வித்தியாசமான டான்ஸ் அவங்க பண்றாங்க. இந்த டான்ஸோட பேரு வெயிஸ்ட் டான்ஸா. ரீச்சிரோ இன்னுமா என்ன தெரியல, அவங்க ஸ்டார்டிங்ல குழம்பி போய் பார்ப்பாங்க. ஆனா அந்த போஸ பார்க்கும் போது அங்க தெரிய வருது, அட இது நீ தானே ஹியோ, இவன் நம்ம மேஜ் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. உடனே ஹினோக்கி கேக்குறாரு, ஹினோக்கி சீக்கிரமா என்ன ஸ்விட்ச் பண்ண. ஹே ஹியோ, உன்னை பார்த்தே பல வருஷம் ஆச்சுப்பா. இதை பாக்குற நம்ம ஹனடா சோ யாருக்குமே புரியாத, முக்கியமா அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் பயங்கரமா கடுப்பாகும். அவங்க கடுப்புல பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹியோ ஹினோக்கி இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஜாலியா டான்ஸ் ஆன இருக்காங்க. பார்க்கும்போது அங்க இன்னமும் தான் கடுப்பாவுது. வர காண்டிக்கு அவனை மொத்தமா வெட்டிலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மரியாதையை கொடுக்காம எந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். அந்த பாட்டிமா சொல்றாங்க, அட இருங்க போதும் போதும், ஒன்னும் பண்ண வேணாம். ஹினோக்கிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஹியோ இந்த பொண்ணை அவன் பாக்குறான். ஹியோ உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இப்ப நீ பாட்டியா மாறிட்ட. ஆமா, உண்மையை சொன்னா எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா இப்போவும் அந்த பாஸ்ட் என்னால மறக்க முடியல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்த அவங்க ரிப்பேர் பண்றாங்க. இந்த சைடு அந்த பூனையை நம்ம அக்கனி குஞ்சிரா, பூனை அங்க ஒண்டி அமைதியா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது சோக்கு அங்க கடுப்பாவுது. இன்னொரு பக்கம் HQக்கு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. அங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு சுத்தமா அங்க தெரியாது. நல்ல நார்மலா வெளியிலலாம் போக முடியாது. ஏன்னா இந்த ஆன்டி ப்ராஃபஸி யூனிட்டோட ஒரு முக்கியமான மெம்பர்னா அது போக இந்த இடத்துல நார்மலா எப்பயுமே பேரியர் இருக்கும். அதனாலேயே நான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, எப்படி உங்களுக்கு ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கு? அதை பத்தி இப்பதான் அந்த பாட்டிமா சொல்றாங்க. உண்மையை சொன்னா நான் ஒரு ஆர்ஃபனு. டவர்ஸ் அப்பியர் ஆன அந்த ஏரால நிறைய மக்கள் இறந்து போனாங்க. முக்கியமா என்னோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமா நான் இழந்தேன். அனாதையா யாருமே இல்லாத ஒரு குழந்தையா இருக்கும் போது ஃபவுண்டர்ஸ் என்னை காப்பாத்தினாங்க. அவங்க தான் நான் வளர்த்ததே. அட, நீங்க டவர்ஸ் இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கீங்களா? ஆமா, என்னோட வயசு கூட ஏதோ ஒரு 300 வயசோ ஏதோ நினைக்கிறேன். என்னது 300 வயசா அப்படின்னு நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். நம்ம ஹியோ கிட்ட ஒரு டைமை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கும். அது மூலமா தான் இங்கே அவங்க பல வருஷத்துக்கு இருக்காங்க. அது போக அவ்வளோ சீக்கிரத்துல அவங்களுக்கு வயசும் ஆகல. ஆர்டிஃபேக்ட்னு சொல்லும் போது இதே விஷயத்த அவன் இதுக்கு முன்னாடியே போஸ்டல் பாயிண்ட் பார்த்தினா அந்த விஷயம் அது அவனுக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்க கிட்டயும் வித்தியாசமா ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட்லாம் இருந்திருக்கும். அங்க ஹினோக்கியும் கேட்கறான், ஹே வேலண்டைன், டைமை ஸ்டாப் பண்றதுக்கான ஆர்டிஃபேக்ட்னு அவன் சொன்னா. ஆனா இது அப்படியே சிமிலரா இருக்கு உன்னோட ப்ரிசர்வேஷன் அந்த ஸ்கில்லோட. ஆமா, என்னோட பிரைம் டைம்ல அந்த லெவல நான் ரீச் பண்ணேன். ஆனா நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் நம்ம ஹியோ கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டிஃபேக்ட் அவங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்கோமோ. அங்க இப்போதான் ஹியோ அதுக்கான பதில சொல்றாங்க. இந்த ஆர்டிஃபேக்ட் இதை கலெக்ட் பண்றதுக்குன்னு நாங்க தனித்தனியா டிவிஷனா நிறைய ஆளுங்களை பிரிச்சோம். அப்படிதான் நாங்க ஒரு இடத்துல இருந்து ஆர்டிஃபேக்டை கலெக்ட் பண்ணோம். ஆர்டிஃபேக்டோட எக்ஸிஸ்டன்ஸ் இது இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு சீக்ரெட்டா நாங்க மறைச்சு வச்சோம். ஆனா ரீசெண்டா ஆர்டிஃபேக்ட் இருக்கிற அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் நடந்தது. அதுல நிறையவே ஆர்டிஃபேக்ட் அங்க தொலைஞ்சு போச்சு. அதை தேடணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான குரூப் மெம்பர்ஸை நாங்க அமைச்சோம். அதுல மிதோரி, நம்ம இச்சிகா, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் இருந்தாங்க. அங்க இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த டிடெக்டிவ் அவங்கள கெஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த விஷயத்தை தூக்குனது வேற யாரும் இல்ல, அந்த 12 அப்போஸ்டல் அவங்க தானே. ஏன்னா டவுட்டே இல்ல, இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ஆர்டிஃபேக்ட் தான். நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொன்னா, நாங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் ஆர்டிஃபேக்ட்னு. அதனால தான் இந்த அளவுக்கு எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வீக்கான ஒரு பர்சனை கூட அந்த ஆர்டிஃபேக்ட் மூலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திர முடியும். அங்க ஹினோக்கியோ சொல்றாரு, நம்ம ரீசெண்டா சண்டை போட்ட அந்த 2 ஆளுங்க அவங்கள நீ நல்லா நோட் பண்ணா, இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த ஆளு நம்ம மக்கட்டோட லெவலு அந்த அளவுக்குலாம் இவங்களோட பவர்ஸ் இல்லவே இல்லை. அங்க ஹியோவும் சொல்றாங்க, இந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இவங்கள பத்தி நம்மளுக்கு தெரிய வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கலனா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே இதை நம்ம தடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்களோட வேலை ப்ராஃபஸி எல்லாத்தையுமே நடக்க விடணும். அதை நம்ம தடுக்கணும். ஏன்னா அப்படி நடக்க விட்டா விஷயம் இன்னமும் டேஞ்சரா தான் முடிய வாய்ப்பு இருக்கு.
ஆனால் இப்போதைக்கு அந்த ஆர்கனைசேஷனோட லீடரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போது ஏதோ நம்ம மிதோரி தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடமும் தரமட்டமாக அழிஞ்சிருக்கு. அந்த இடத்துல மிதோரி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அங்க இப்போதான் என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றான். உண்மையிலேயே இது வரைக்கும் அப்போஸ்டில பத்தி நம்ம என்ன யோசிச்சோம், வெறுமா 12 பேர் ஒண்டிதான் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனா ரியாலிட்டியா 12 பேர் ஒன்றும் இல்ல, 13 பேரு. அந்த 13வது நபர் அது நீதான். ஏய் மிதோரி, பரவாயில்ல, நான் சுத்தமா எதிர்பார்க்கலப்பா. நீ ரொம்ப சீக்கிரமாவே என்னை தேடி வந்துட்டேன். என்னை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்க. நீ என்ன ப்ரிஃபர் பண்ணுவ, காஃபியா இல்ல பிளாக் டீயா? எனக்கா, நீ சாகணும் நம்பர் 0 இப்படின்னு மிதோரி ரொம்ப கொடூரமா சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வீடியோக்கு மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்பர் 0ன்னு இங்க ஒரு பர்சன் இருக்கான். இவனால என்னென்ன ஆக போதும், இதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்றாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.